This episode is brought to you by Netflix. Jay Kelly, the new film from Academy Award nominee Noah Baumbach. George Clooney stars as an actor confronting his past and present on a journey of self-discovery, alongside Adam Sandler as his devoted manager. Critics are calling it a declaration of love to the chaotic art of filmmaking, with the Wall Street Journal praising it as a transcendent comedy drama. Watch Jay Kelly December 5th, only on Netflix. ராகவில் கீதாவுடன் வணக்கம் மிஸ் ரம்யா. வணக்கம். 13 வயதினிலே உங்களுக்கு நடந்த அந்த சம்பவம் என்ன? ஓகே, நம்ம ஹோம் டவுன் வந்து பாத்தீங்கன்னா கம்பத்துல கல்டா பாலோமேட்டு. அந்த வயசு வந்து சின்ன வயசுல, ஸோ அதனால வீட்டு பின்னால வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் டேப்பு மரம் வெட்டுறது இந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த வயசுல வந்து அப்பா அம்மாலாம் வேலைக்கு போவாங்க. ஸோ நாங்க என் தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நேரம் பின்னால போயிடுவோம். ஸ்கூலுக்கு வந்தோடனே பேக் சைட் பின்னால போயிட்டு விளையாடுறது, அந்த மலை ஏறி விளையாண்டுக்கிட்டே மரம் ஏறுறது, அந்த புட்டு கட்டைன்னு சொல்லுவாங்க. மரம் காய்ச்சி போய் விழுந்தா ஒரே ஜாலி. முன்னொன்னு காலெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சேட்டை இருந்துச்சுன்னா புத்துக்கட்டில வந்து அந்த சிலுப்பு அடிச்சு வச்சிருப்பாங்க. ஆணியில எதுவும் வராம இருக்கிறதுக்கு அந்த புத்துக்கட்டில வந்து சிலுப்பு ஆணியில அடிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ வந்து படத்துல நடக்கிறது உண்மை. அது அந்த டைம்ல வந்து எதுப்ப நம்ம விளையாண்டுகிட்டே அப்ப இங்க என்ன பண்ணிட்டோம், அந்த நான் ஒளிஞ்ச இடத்துல வந்து சிலுப்பு வந்து அந்த புத்துக்கட்டில அடிச்சிருந்துச்சு. அந்த நான் என்ன பண்ணிட்டேன், அதை புடிங்கிட்டேன். அதை புடுங்கிட்டு இங்கிருந்து தம்பி மேல விட்டு அடிச்சு அது நைட்டு வந்து பார்த்தோம்னாலே என்னால அது தூங்க முடியல. அது நைட்டு 12 மணிக்கு அந்த டைம் தான் நம்மளுக்கு வாஷ்ரூம் வருமா. அப்பெல்லாம் வாஷ்ரூம்லாம் வந்து அவுட் சைட் வெளியே, வீட்டு வெளியே, கம்பெனி வீடு தான் வெளியே இருக்கணும். அப்ப வெளியே போறப்ப என்னால வெளியே போக முடியல. அப்ப அம்மாவை எழுப்புனேன், வாங்கம்மா வாஷ்ரூம் வந்துருச்சு போகணும் அப்படின்னு. அவங்களும் வந்துட்டு கதவு திறக்கிறாங்க. கரெக்டா அந்த கதவு கிட்ட நிக்கிது கீதா. அதுவும் என்ன, அது இடு போயிரும், கருப்பா இருக்கு, இடு போயிரும், பல்லு வந்து மேலே கிளிமா இருக்கு, கண்ணு பெருசா இருக்கு, முடி விரிச்சு விட்டுருக்கு. அந்த ஒரு விரல்ல என்ன கூப்பிடுது, இங்க வா அப்படின்ட்டு. நான் உடனே எங்க அம்மா பின்னால ஒளிஞ்சுக்கிட்டேம்மா, அங்க பாருங்க மாதிரி என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் அம்மா சொன்னாங்க, அம்மா கண்ணுக்கு தெரியல. அப்புறம் அம்மா சொன்னாங்க, இல்ல அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஆமாம்மா அதை பாருங்க என்ன கூப்பிடுது அப்படின்னு. அப்ப நம்ப மாட்டீங்க, நான் இந்த இடத்துலயே நான் வாஷ்ரூம் போயிட்டேன், யூரின் போயிட்டேன். ஐயோ, பிள்ளை பயந்துட்டு ரொம்ப பயந்துட்டோன்னா அப்புறம் மக்கியனாடு அந்த அதே சேர்த்து தான் நைட் ஆகணும்னா என்னை தூங்க விடல. என்னை துணி கம்பி எல்லாம் போட்டு அடிச்சு விட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு என்னமோ பட்டிருக்கு அப்படின்னு. அப்புறம் அவரோட கண்டுதான் ஹைலைட்டே. அவரோட கூட்டாளி ஒருத்தர் வந்து சுத்தப்பட்டாங்க வந்து மாமா மிசாயின்னுவாங்க. அவரை மாமா மிசாயின்னு சொல்லி அவரை வர வச்சாரு அப்பா. மாமா அவரை மிசாய் மாமா வர சொல்றேன் அப்படின்னு. அவருக்கு வந்தோடனே வீட்டுல வந்து வீட்டு வெளியே வந்து காவை கொடுக்கறதுக்கு காளியம்மாவை, அவருக்கு இன்னும் சாமி வருமா. அப்ப காளியம்மாவை அழைச்சி அந்த கோழியை நம்ம அந்த கோழியை கட்டிச்சு அப்படி கசத்தை உரியிறாரு. எங்களாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வர சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம், அந்த அங்கதான் கம்பத்தி வீட்டுல அந்த கண்ணாடி எல்லாம் வந்து ஓட்டையா தானே இருக்கும். அந்த ஓட்டையில ஒளிஞ்சு பாக்குறோம் என்னதான் செய்யறாங்கன்னு. அந்த காளியம்மா வந்து அந்த ரத்தத்தை கோழியை கடிச்சு போட்டு என்னை கூப்பிட்டுட்டு என்னை மிரட்டினாங்க. நீயா வந்து 8:30 மணிக்கு 1 மணிக்கு தெரியுதுனே வெளியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு, நீ எதுக்கு காட்டுக்கெல்லாம் போன அப்படின்னு கையில ஒரு சோப்பு கயிறை கட்டிட்டு என் வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு வீட்டு வெளியே 2 வேட்டி சுட்டுனாங்க. என்னை மட்டும் போட்டு அடைச்சிட்டாங்க. கெட்டா பேய பிடிச்சிட்டேனாங்க. நாங்க காலையில எதிர்ச்சோடனே எங்க அப்பா காட்டினாரு, இங்க பாரு நீ போயிட்டு ஒழுங்கா வீட்டுல இருக்க முடியல, போயிட்டு வெளியெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க, இங்க பாரு பேய பிடிச்சாச்சு அப்படின்னு. ஆனா அந்த பேய் பிடிச்சிட்டேன்னு சொன்னது அந்த போத்தல்ல வந்து வெறும் ஒரு இலை தான் இருந்துச்சு. அப்பயே நம்ம சுத்தி. அப்ப நானும் தம்பி என்ன பண்ணோம், பேய பிடிச்சிட்டேன்றாங்க, நம்ம திறந்துதான் பாப்போமா அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பேய பாப்போம் அப்படின்னு. அவங்க கட்டி வச்சாங்களே. நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம், அவங்க 2 பேரும் வெளியாகணும்னா நானும் தம்பி என்ன பண்ணோம், அதை பிரிச்சு பார்த்தோம். 3 திறந்து பாத்துட்டோம். அதுல ஒண்ணுமே இல்ல. தோட்டத்தே இங்க பாரு ஒரு இலை தான், அந்த இலையில போயிட்டு பேய் இருக்குன்றாங்க அப்படின்னு. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், அவங்க வர்றக்குள்ள அப்ப என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த இலையை உள்ளுக்கு வச்சு மறுபடியும் மூடி அந்த சோப்பு தண்ணியில கட்டி வச்சுட்டோம். உடனே வந்துட்டு அந்த அப்ப மாமா மிசாய் இருக்காருல, அவரு தூக்கிட்டு போயிட்டு திரும்பியும் சரி இதை நம்ம வீட்டுல இருந்தா வீட்டுலதான் இருக்கோம், நாங்க எடுத்து போய் தண்ணியில விட்டுறோம் அப்படின்னு. நானும் தம்பி சிரிக்கிறோம். நாங்கதான் அங்க பேய் திறந்து விட்டுமே, அங்கதான் பேய் இருக்கு, நாங்க பேயை திறந்து விட்டுமே, அந்த எந்த பேயை போய் தண்ணியில விட போறாங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு அங்கிட்டதான் வீட்டுல வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிச்சு. வீட்டு அந்த மணி 7 ஆச்சுன்னா போதும், வீட்டு வெளியே யாரும் போக முடியாது.
டிஸ்டர்ப் பண்ணது, வெள்ள உருவமா வந்து காட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப அதோட இந்த சாமி பார்த்து திரும்பி அப்பா என்னதான் செஞ்சாரு தெரியல. அதுக்காகிட்ட இந்த டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் எதுவுமே இல்லை வீட்டுல, அந்த டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் நான் அப்பா அம்மா ஒரு 20 வயசுல தவறிட்டாங்க. இது இந்த கதை முடிஞ்சு. அப்ப எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வந்து மலாய்க்காரங்க வீடு. அவ எப்பயுமே கத்திக்கிட்டே கிடப்பா பேய் பிடிச்ச மாதிரி. அப்ப அந்த மாரி கத்திட்டு இருக்கிறப்ப நானும் அக்காவும் சொன்னோம், நம்மளுக்கு தான் சாமி இருக்காங்க, நம்ம சாமிக்கு தான் பேய் வராத, சரி வாங்க நம்ம போவோம்னு சொல்லி நானும் அக்காவும் அவங்க வீட்டுக்கு போறோம். அது என்னமோ பேபிங்களுக்கெல்லாம் நசுக்கி அந்த இலை கற்பூரம் நசுக்குன்னா அந்த பேய் வராது அந்த வாடகைன்னு சொல்லி நாங்க 2 பேரும் கையில நசுக்கி போறோம் அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுல போறோம், அவங்க போட்டு கத்துறாங்க, ஜம்மிலாம் பற்றி அவன் தண்ணி எல்லாம் தெளிக்கிறான். அது ஒக்கியும் ஆகல. நானும் எங்க அக்கா போய் நிக்கிறோம், அவங்க வீட்டுக்கு போய் நிக்கிறோம். அவன் எங்களை பாக்கல. ஒண்ணு எங்களுக்கு சந்தோஷம், பாரு நம்மளுக்கு உண்மையிலே பேய் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம அந்த இது இலையை நசுக்கி வச்சிருக்கனால பேய் நம்மளுக்கு பார்க்க கூட மாட்டுது அப்படின்னு. அதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. சோ அதெல்லாம் வந்து அவங்க தெரியல, அவங்க இறந்துட்டாங்க. மஸ்ஜித் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அவங்கள. இறந்தோன்னா கீழே வந்து அவங்களுக்கு இன்னும் உடம்புல இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இப்ப வரைக்கும் கேட்டா நம்ம அங்க போனோம்னா சம்திங் இருக்கு. எங்க வீட்டுக்கு மேல அவனும் வளர்க்குறான், அத சின்னுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது வளர்க்குறாங்க. அதனால வந்து 7 மணிக்கு மேல யாரும் வெளியே இருக்க மாட்டாங்க, எல்லாம் வீட்டுலதான் இருப்பாங்க. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.